அடுத்தவன் அழியணும்னு நினைச்சா நீங்க சாதாரண மனுஷன். அதே அடுத்தவன் வளரணும்னு நினைச்சா நீங்க சாதனையாளர். நீங்க சாதாரண மனுஷனா சாதனையாளரா பத்தி தான் இந்த வீடியோ. நம்ம பெரும்பாலும் நம்ம சுத்தி இருக்கிறதும் சரி, ஏன் நம்மளுக்கே நடந்திருக்கும், ஏன் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அடுத்தவங்களை அழிக்கணும்ன்ற பல பேர் நிற்பாங்க. எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லி, இல்லைன்னா அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஒரு ஹேபிட்டாவே சில பேர் இருக்கும். அதுல ஒரு சந்தோஷம் அடைகிற சில கேரக்டர்ஸ் இருக்க தான் செய்வாங்க. ஆனா அவங்கள பத்தி நான் ஒன்று கேட்கணும். ஆனா நேரடியாக கேட்க முடியல, இந்த வீடியோ மூலமா கேட்குறேன். அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்களுக்கு நீங்க அடுத்தவங்களுக்கு போடுற எஃபெக்டை, அடுத்தவங்களை அழியணும், அவங்க கஷ்டப்படணும், அவங்க கிட்ட இருக்க பணத்தை விடணும், அப்படி இப்படி நம்ம நிறைய விஷயத்த எஃபெக்ட் போடுறோம்ல, அந்த ஜீனியஸா நம்ம சில விஷயங்கள்லாம் பண்றோம்ல, ஏன் அதை நீங்க வளரணும்னு ஏன் போட மாட்டேங்கிறீங்க? நம்ம வளர்ந்த ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயம் நம்மளை தேடி வருமே, நம்ம அதுக்கு மேல போக முடியுன்றது எண்ணம் ஏன் வரமாட்டேங்குது? அவங்கள அழிச்சு என்ன பண்ண போறது? ரிவெஞ்ச்னால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 2 நிமிஷம் அவங்கள நம்ம தாண்டி போயிட்டோன்னு வர நம்பிக்கை கிடைக்கலாம், சந்தோஷம் வேணா நடக்கலாம், நம்பிக்கையோட சந்தோஷம் கிடைக்கலாம். அந்த சந்தோஷம் நிலைச்சிருக்குமா? அதுக்கப்புறம் ஒரு விஷயம் தோணும். சில பேர்லாம் ரிவெஞ்ச் எடுத்ததுக்கு அப்புறம், அவங்க சாட்டிஸ்ஃபைடு ஆனதுக்கு அப்புறம் மனசுக்கு தோணுமா, ச்சே நம்மளாம் இப்படி பண்ணிட்டோம், பண்ணிருக்க கூடாதுன்னு தோணுமா? அதே மனசு தான் ரிவெஞ்ச் எடுத்துருக்கும். அதே மனசு தான் திருப்பி சொல்லுமா. குரங்கு மனசுன்றது குரங்கு நம்மளைய பண்ண வச்சுட்டு திருப்பி இது பண்ணிக்க கூடாதுன்னு அதே குரங்கு தான் நம்மகிட்ட சொல்லணும். அப்ப முன்கூட்டியே அது குரங்குன்ற மனசை நம்ம கண்ட்ரோல் இல்லாதனால அது இழுத்துக்கிட்டு போகுது. அப்ப ரிவெஞ்ச்னு ஒரு விஷயத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே தோணாது. ஏன்னா நம்ம ஜெயிச்சிருப்போம். ஆனா அதை எடுத்து சில நேரம் சொல்லும் போது சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, ஆனா வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க. அவனும் அழிஞ்சு போயிடுவான், நீங்களும் மனசார லாஸ்ட்ல எந்த நிம்மதி இல்லாம போவீங்க. அதுக்கு பதிலா உங்க யாராவது ஏமாத்திருக்காங்க, பணத்திலயோ வேலையிலயோ எல்லா விஷயத்துல அவங்க பண்ணியிருந்தாலும், நான் வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடமே என்னன்னா, அவங்கள விட்டுறணும். அவங்கள மன்னிக்கலாம் மாட்டேன். நான் அவங்கள மன்னிக்கிற அளவுக்குலாம் நான் கிடையாது. ஏன்னா காந்தி எல்லாம் கிடையாது. அவரு ஒரு காந்தி தான். நான் மறந்துட்டேன். அவங்க எவ்வளவு இது பண்ணாலும் இன்னி அவங்கள பத்தி தேர்ட் ப்ராசஸ்க்குள்ள வச்சுக்கிறதா இல்லை அப்படின்ற ஒரு டிசிஷன் நான் வச்சுக்கிட்டேன். அது வச்சாதானே நம்ம அவங்க மேல கோவப்படுறது, அவங்க ஏதாவது பண்றாங்கன்னா உடனே ரிவெஞ்ச் எடுக்கணும்னு எதையாவது பேசுறது. யாராவது நம்மளுக்கு நம்ம கூட இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை தூண்டி விட்டு நம்ம எதாவது பண்ணும் போது ஒண்ணு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவன் அசிங்கப்படட்டும்னு நினைப்பாங்க. அந்த விஷயத்துக்கு நம்ம ஏன் இடம் கொடுக்கணும்? அடுத்தவன் நம்மளை குளிர் காஞ்சு ஒரு படம் மாதிரி, நம்மள ஒரு மூவி மாதிரி, ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி அவன் கையில கொடுத்துட்டு அவன் டைரக்ட் பண்றதுக்கு நம்ம ஏன் நடக்கணும்? பொம்மலாட்டம் மாதிரி நம்மளை நடத்திட்டு இருப்பான். அதுக்கு பதிலாக நம்ம கதை எழுதுவோம், நம்ம திரைக்கதை எழுதுவோம், நம்ம வசனம் எழுதுவோம், நம்ம டைரக்ட் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கைய நம்ம எப்படி முன்னேறணும்ன்றது நினைப்போம். உன்னை ஏமாத்திட்டானா பணத்தினாலயா, இல்ல உறவுல அசிங்கப்படுத்திட்டாங்களா, இல்ல சில உறவு உன்னை விட்டு போயிடுச்சா, இல்ல பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா, இல்ல உங்களால வாழ்க்கையில அவங்க லெவலுக்கு போக முடியல, உங்களை அசிங்கப்படுத்துறாங்களா, கூட பிறந்தவங்களை அசிங்கப்படுத்துறாங்களா, இல்ல மனைவி வீட்டுல அசிங்கப்படுத்துறாங்களா, கணவன் வீட்டுல அசிங்கப்படுத்துறாங்களா, இல்ல பெத்தவங்களே அசிங்கப்படுத்துறாங்க, என்ன வேணா இருக்கட்டும், ஏன் வேலை பார்க்குற இடத்துல அசிங்கப்படுத்துறாங்களா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். இங்க செய்ய வேண்டியது அவங்கள தோக்கடிக்கிறது அவசியம் இல்லை. நம்ம தோத்து போயிடக்கூடாது. நம்ம எதையாவது இந்த மாதிரி ரிவெஞ்ச்ன்ற ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும் போது நம்ம காணாம போயிடுவோன்றது தெரிஞ்சுக்கோங்க. கர்மா நிச்சயமா திருப்பி அது நம்ம தலைமையில தான் உட்காரும். அதை ஏன் செய்யணும்? இந்த பிரபஞ்சமே பாக்குது, நீ திருப்பி ஏதாவது தப்பு பண்ணுவியா, அந்த கர்மாவை உங்க கையில திருப்பி கொடுத்துட்டு போறதுக்கான்னு தான் பாக்குது. நீ நல்லது பண்ணா இன்னும் நல்லது பண்றதுக்கு இந்த கர்மா நிக்குது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கு. டெஸ்ட் டெய்லி நம்மளுக்கு டெஸ்ட் இருக்கு. காலையில எந்திரிச்சு படிக்கிறோம், நைட்டு டெஸ்ட் எழுதுறோம், ஊடால டெஸ்ட் எழுதுவோம். பரீட்சை இருந்துகிட்டே தான் இருக்கும். வாழ்நாள் முழுவதும் நீங்க இறக்குற வரைக்கும் உங்களுக்கு பரீட்சை இருக்கதான் செய்யும். ஆண்டவன் அப்படித்தான் படைச்சிருக்கான். அங்க சரியா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். நீங்க தப்பா எழுதுனீங்கன்னா திருப்பி உங்க மைண்ட் ஃபெயில் ஆகிட்டே இருப்பீங்க. அந்த பேப்பர் உங்க மேல திருப்பி உங்களுக்கு பண்டிலா வளர்ந்துட்டு இருக்கும். திருப்பி அதை பாஸ் ஆகி வர வரைக்கும் உங்களுக்கு பிறவி இருந்துகிட்டே இருக்குன்றாங்க. நம்ம அதுக்குள்ள நம்ம ஏன் போகணும்? தப்பு ஏன் அதை நம்ம யோசிக்கணும்? ஏன் தப்பா அவங்கள பத்தி இவன் நீங்க உன்னையும் இப்படி பண்ணிட்டாங்க, நீ இப்படி பண்ணிரு, அவங்கள சும்மா விடாத, அவங்கள அப்படி பண்ணிரு, இப்படி நம்மளுக்கு அது வேலை இல்லை. நம்ம விவேகானந்தர் மாதிரி ஆகணும்னு நான் சொல்லல. சுவாமி விவேகானந்தரோட நீங்க போதனை எல்லாம் படிச்சோம்னா நம்ம எங்கேயோ போயிடலாம். காந்தியடியோட போதனை படிச்சோம்னா எங்கேயோ போயிடலாம். அவர் சொல்ற தாட்டு, மகாகவி பாரதியாரோட கவிதையில இருக்கிற விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள், கண்ணதாசனோட ஒரு பாடல்கள், இப்படி நிறைய வாலி ஐயா ஒரு பாடல், இப்படி நிறைய விஷயங்களை பார்த்தோம்னாலே நம்மளே மாத்திக்கிறது இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்குங்க, கூட இருக்கு. நம்ம சுத்தி ஒரு ஜெயிக்கலான்றது ஐடியாஸ் நிறைய இருக்கு. அந்த சந்தோஷம் நம்ம கூட இருக்கு. நம்ம அதை பாக்குறது இல்லை. ஏன்னா அவன் நம்மளே ஏமாத்திட்டாங்க. ஒரு காதலன் ஏமாத்திட்டான். இப்படியே ஒரு கோபம் பிறந்ததுல இருந்து
அக்கா தம்பி தம்பி அக்கா அண்ணன் தங்கச்சி எல்லாருமே இருப்போம். ஆனா வளர 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 வந்து அந்த பணத்தினால பிரச்சனை வரும்போது ரிவெஞ்சஸ் ஆரம்பிக்கும். இதுல வந்து விதிகளுக்கு நான் மாத்திரம் இல்லை, ஏன்னா நானும் பண்ணியிருக்கிறேன், ஒத்துக்கிறேனே. ஆனா அதை விட்டு விலகி இப்போ என் வேலையை நான் பார்க்குறேன். எனக்காண்டி நல்லா நல்லா இருக்கணும்னு சில விஷயங்கள் பண்றேன், அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் சில 1-2 விஷயத்துக்கு நான் பண்றேன். ஒரு 80-90% எனக்கு நான் பண்ணிக்கிறேன், பேலன்ஸ் இருக்கிற பர்சன்டேஜ் மித்தவங்களுக்கு பண்றேன், ஒரு 10-20%. ஏன்னா நான் முன்னேறினா தான் அவங்கள முன்னேற்ற முடியும். சில விஷயங்களுக்கு அவங்களுக்கு வழிகாட்டியே வேணா இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது அது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை எடுத்துட்டு வெளியில நடந்து போங்க. அடுத்தவங்களை முன்னேற்றணும்னு சொல்லல, அடுத்தவங்க காலில் இருக்கிற முள்ளை எடுங்கன்னு நான் சொல்லல. உங்க பாதையில இருக்க கல்லும் மண்ணும் முள்ளும் இருக்கிறத எடுத்துட்டு விலக்கி விட்டுட்டு நீங்க நடங்கன்ற. ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல அந்த பாட்டுல இருந்து வெளில வாங்க. அடுத்தவனை யோசிக்கணும்ன்றது அவசியம் இல்லை, முதல்ல உங்களே நீங்க யோசிக்கல. நீங்க யாரு, உங்களுக்குள்ள என்ன தாட் இருக்கு, உங்களோட பிளஸ் பாயிண்ட் என்ன, நீங்க என்ன பண்ணலாம் ஏதுன்றத உங்களே அனலைஸ் நீங்க பண்ணிக்கல. உங்க எமோஷனல்ல என்னன்றது உங்களுக்கு தெரியல. எதுக்கு இது இந்த பூமியில பிறந்திருக்கோம், நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், என்ன வேலையில இருக்கிறோம், எதை பண்ணிட்டு இருக்கோம்னு மறந்துட்டீங்க. ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு பணம் இருந்தா பெரியது, படிப்பு இருந்தா அதெல்லாம் கிடையாது. நீங்க வாழ்க்கை எப்படி நடந்துட்டு போறீங்கன்னு தான் முக்கியம். யாருக்கும் எங்கேயும் பிரச்சனை பண்றதோட நம்மளுக்கே பிரச்சனை பண்ணாம நம்ம போறோமா, நம்ம எண்ணத்தையே நம்ம தப்பா கொலாஸ் பண்ணி நம்மளே கொலாஸ் பண்ணிக்கிறோம். முதல்ல நம்ம வெளியில வருவோம், நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம், நம்ம வளருவோமே. ஏன் அது பல பேத்துக்கு வரமாட்டேங்குது? அவனை அழிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? காதலை ஏமாத்திட்டா பெண்களே தப்புனா ரைட் இருக்கட்டும், ஆனா அதோட சூப்பரான ஒரு மனைவி வருவாங்க, இன்னொரு காதலி வருவாங்க, அப்படின்னு தேர்ட் பர்சன். ஒண்ணுதான் வாழ்க்கை கிடையாது, பல விஷயங்கள் இருக்கு. ஒரு தோல்வி அடைஞ்சிட்டா வாழ்க்கையே இல்லை, நிறைய தோல்வி அடைஞ்சாதான் நீங்க அனுபவம் வந்தாதான் இன்னொரு விஷயத்த பண்ண மாட்டீங்க. அங்க தப்பு உங்ககிட்டயும் இருக்கும், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. தப்பு உங்ககிட்டயும் இருக்கும்ன்றத முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, திருப்பி அந்த ப்ராப்ளம் வராது, தோல்வி வராது, அந்த இஷ்யூவே வராது, பண்ணவே மாட்டீங்க. அது யாருமே பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம மேல இருக்க தப்ப ஒத்துக்காம வாழ்க்கையில நான் தோத்து போயிட்டேன், இது காரணம் அவங்க நம்ம சொல்றதோட, டே நீயும் பண்ணிருக்கடா ஒத்துக்கோடான்னு சொன்னீங்க, மனசாட்சி சொல்லுது. நம்ம காதுல விழுந்தாலும் இங்க ஏத்தி நான் செய்யறது இல்லை. முதல்ல அதை செஞ்சுட்டோம்னா மித்த எல்லா விஷயத்தையும் ப்ராப்ளம் நம்ம கிட்ட வராது. ஜெயிச்சவங்க அத்தனை பேரும் சரி, ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தாலும் சரி, சினிஃபீல்ட்ல இருக்கவங்க சரி, யாரா இருந்தாலும் அத்தனை பேரும் சில விஷயத்துல அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பாதையில நடந்து போறாங்க. அது வெளியில இல்லைங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்குள்ளே தெரியும். இப்படி நிறைய என்னால எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு எக்ஸாம்பிள், எனக்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்க இருக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் எடுத்துக்கோங்களேன். சைலண்டா இருக்கிறனால நம்ம இருக்கிற இடமே தெரியக்கூடாது, நம்ம ஜெயிக்கிறதான் தெரியணும். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண அதையும் சொல்ல வேண்டாம். நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா சைலண்டா இருந்து ஒரு விஷயத்த சாதிச்சு அது உலகம் பேசணும். நீங்க உங்க வாயிலிருந்து பேசாதீங்க. நீயே ஸ்ரீராம் இப்படி பண்ணிட்டு இருக்கிற, உன்கிட்ட இந்த திறமையெல்லாம் இருக்கா, நீ இப்படிலாம் பல பேருக்கு இது பண்ணுவியா இப்படின்னு என்கிட்ட சில பேர் இப்போ வரும்போதெல்லாம் தெரியுது. என் பையன் உன்னை பத்தி சொன்னான், நீ அவனுக்கு அவ்வளோ அட்வைஸ் கொடுத்த, அதுல ஒரு சேஞ்சஸ் கிடைச்சு இப்படின்னு என்கிட்ட சொல்றவங்க இருக்கிறாங்க. இன்னும் பல பேருக்கு என்னோட வீடியோஸ் தெரிய எங்கெங்கதெல்லாம் எனக்கு நம்பர் கொடுத்து கால் பண்ணி பேசுங்கன்ற அளவுக்கு வந்துருக்கு. அப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது உண்மையாக உணர்வுபூர்வமாக அவங்களோட எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி வீடியோ பண்றேன். இதுல என்ன கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியல, ஆனா பல பேருக்கு நிம்மதியான வார்த்தைகள் கிடைக்குது, ஆள் இல்லாம இருந்திருக்கிறாங்க. இப்ப நான் பேசுறது கேட்கும் போது அவங்களுக்குள்ள எண்ணத்துல ஓடின விஷயத்த நான் வீடியோ சொல்லும் போது கனெக்ட் ஆகுறாங்க. அப்ப அந்த மாதிரி விஷயத்த பண்ணுங்க, பிரபஞ்சம் உங்க கூட நிற்கும். கடவுளா நினைச்சாலும் சரி, நீங்க நேசிக்கிற யாரா இருந்தாலும் உங்க கூட நிற்பாங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்கும், சில நேரம் உங்களுக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கும், நீங்க உங்களுக்கு தோத்த மாதிரி இருக்கும். எல்லா நேரம் நம்ம ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது. ஜெயிக்கிறது ஒரு தடவை வரணும், தோக்கிறது பல தடவை வரணும்னு நான் நினைப்பேன். அப்பதான் அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கலாம், திருப்பி உட்காந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் போது கரெக்ஷன் பண்ணும்போது எந்த இடம் தப்புன்றதை கண்டுபிடிச்சு திருப்பி அதை ஓவர்டேக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அடுத்து ஒரு சக்சஸ் அடைவேன். பாத்தீங்களா, அந்த இது மாதிரி எனக்கு கிடைச்சதே இல்லை. அது வீடியோ எடிட்டிங்கா இருந்தாலும் சரி, பேசுற விஷயங்களா இருந்தாலும் சரி, இப்படி நிறைய விஷயங்கள். ஆரம்பத்துல மொபைல்ல வச்சு நான் பண்ணவேன், இன்னைக்கு ஒரு கேமரா, சோனி கேமரா வாங்கி நான் பண்ணி ஒரு லைட்டிங் செட்டப்ல இந்த மாதிரி உட்காந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னா இதுக்கு பட்ட அடிதான். சில விஷயங்கள் கரெக்டா இல்ல, சில பேர் அப்படி இப்படி. இன்னைக்கு வந்து வயர்லெஸ் மைக்கு, வயர்டு மைக்கா நான் பண்ணேன், இன்னைக்கு வயர்லெஸ் மைக். இப்படி நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதாங்க மாறும். நீங்க ஆரம்பிக்கும் போது ஜீரோல இருக்கும், ஆனா இன்னைக்கு 3 வருஷத்துல என்கிட்ட இருக்கிற இதே வந்து வேற. அன்னைக்கு நான் ஜீரோல இருக்கிற மொபைல் வச்சு நான் ஆரம்பிக்கும் போது 10,000 ரூபாய் மொபைல், அது பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. ஆனா இன்னைக்கு என் கையில அசட்டே வேற.
கேமராலேருந்து, கம்ப்யூட்டர்லேருந்து, இந்த லைட்டிங்லேருந்து, என்னோட மொபைல்லேருந்து நிறைய விஷயங்கள் அத்தனையும் அடுத்து இந்த வீடியோலாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது பிரபஞ்சம் கொடுக்கும். இந்த வீடியோனால குடிச்சது சில விஷயங்கள், பிரபஞ்சம் சில விஷயங்கள், எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு இருந்த பணமோ அதெல்லாம் என்னை தேடி சிலது வரும்போது அதை வச்சு நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். கடன்ல எதுவுமே பண்ணல. மைண்டை ஸ்ட்ராங் பண்ணேன். என்ன பண்ண போறேன்னு இலக்க வச்சேன். எதை பண்ணணும் டெய்லி பண்ணேன். எப்போ பார்த்தாலும் அதை பற்றி யோசித்தேன். பண்ணிக்கிட்டே இருந்தேன். நாளைக்கு என்ன பண்ணணும், ஊடால் காய்ச்ச வந்தாலும் ஒரு எடுத்து இன்னைக்கு என்ன வேலையாவது அட்லீஸ்ட் எழுதியாவது வைப்பேன். உடம்பு சரியில்லைன்னா கூட அதை பார்ப்பேன். டெய்லி மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஆஃபீஸ் ஒர்க்கு மாதிரி இது பண்ணணும். அப்போ எனக்குள்ள அந்த தேர்ட் ப்ராசஸ் ஓடிட்டே இருக்கிறனால தான் இன்னைக்கு என்னால் 500 வீடியோ கிட்ட என்னால் பண்ண முடிஞ்சிருக்கு. அதுவும் ஒரு 2.5 வருஷத்துல பல பேர் இன்ஸ்டாகிராம்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து இன்னும் அடுத்த பிளாட்ஃபார்ம்குள்ளே பண்ணிட்டு இருக்கிறேன். இது போக கோர்சஸ் 21 டேஸ் கோர்ஸ்ன்ற மாதிரி நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ அடுத்து 10 டேஸ் க்ளோஸ் ஒரு சேலஞ்ச் கோர்ஸ் நடத்துறேன். இப்படி நிறைய விஷயங்கள் நான் போயிட்டு இருக்கிற காரணமே நான் என்னைய தெளிவாக வச்சுக்கிட்டேன். டெய்லி எனக்கும் பிரச்சனை இருக்கு. டெய்லி என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துல ஒய்ஃப்டையோ பையன்ட்டையோ ஃபினான்ஷியலியோ மென்டலியோ ஏதோ வரும். ஆனா அதை 2 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரத்துல 2 நாள் தான் கடந்து போயிட்டே இருப்பேன். சில நேரம் என் அந்த விஷயத்தெல்லாம் காதுல பெருசா எடுத்துக்க மாட்டேன். மைண்டுக்குள்ள கொண்டு போய் வச்சு ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். பல பேர் பண்ற அந்த உலகத்துல பண்ற அத்தனை பேர் தப்பு என்னன்னா, தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, அதை எடுத்து இங்க வச்சு அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இன்னைக்கு உட்காந்து இன்னைக்கு பேசின மாதிரி அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எண்ணத்தோட நிற்பாங்க. அந்த காலத்து இன்னைக்கு நவரவே மாட்டாங்க. 1995 இருந்ததை 2026 வரைக்கும் நீங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அதை விட்டா இங்க இன்னைக்கு நடக்கிற ட்ரெண்டை பார்த்தாலே வேற விஷயங்கள் மாறும். இன்னைக்கு என்னென்னலாம் மாறி இருக்குன்றதை யோசிச்சாலே இந்த ட்ரெண்டுக்குள்ள வாங்க, இந்த விஷயத்துக்குள்ள வாங்க, இந்த வாழ்க்கைக்குள்ள வாங்க, இந்த மனிதருக்குள்ள வாங்க. ஜென்சின்றாங்க, அடுத்துன்றாங்க, டெல்டான்றாங்க, இப்படி ஜெனரேஷன்ஸ் போயிட்டே இருக்கு. நம்ம போன் இல்லாத காலத்துல போனோட இருந்ததுலேருந்து வயர்லெஸ் மொபைல்லேருந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ எனக்கு இன்னும் இருக்கிற 49-50 வயசு வரப்போகுது. அப்போ இந்த டெக்னாலஜிக்குள்ள இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல இன்னைக்கு என் பையன் கூட இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அடாப்ட் ஆகணும். இன்னைக்கு நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். என் மைண்டு ஃபுல்லா அந்த 28 வயசுக்குள்ள நான் என்ன இருந்தேன், அந்த சந்தோஷம் 25லேருந்து 28 30 வயசுக்குள்ள நான் எப்படி இருந்தோனோ அதான் எண்ணத்துல தான் இப்போ இருக்கிறேன். அந்த எண்ணம் இருக்கிறனால தான் என்னால இந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியுது. எனக்கு வயசு ஆனதுன்னு எப்போ வேணா சொல்லலாம், 49-50 ஆக போகுதுன்றது. ஆனா என் தாட்டு என் 25 வயசுல இருக்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். மைண்டை இளமையா வச்சுக்கோங்க. உங்க தேர்ட் ப்ராசஸ் நல்லா இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனையும் போயிடும். யாருக்கும் எங்கேயும் எதை பத்தியும் யோசிக்காதீங்க. எந்த ஈகோவும் வேண்டாம். எவனையும் ரிவென்ச்சும் எடுக்க வேண்டாம். எதுவும் தேவையில்லை. உங்களை பாருங்க, நீங்க ஜெயிப்பீங்க. உங்களை யோசிங்க. எவ்வளவுலாம் விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்க, என்னென்னலாம் பண்ணிட்டீங்க, இதை பண்ணி பாருங்க. உங்க வேலையை மாத்திரம் பண்ணுங்க. யாரையும் எங்கேயும் யோசிக்காதீங்க. நீங்க உங்களை யோசிச்சீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. சொல்யூஷன் அங்கேயே இருக்கும். அங்கேயே கேள்விக்கு அங்கேயே பதில் இருக்கு. யோசிச்சீங்கன்னா பதில் கிடைக்கும். யோசிங்க. தேங்க்யூ.